ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா உலக குடும்ப தினம். இந்த உலக குடும்ப தினம் பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷனால் 1993லேருந்து மே 15 அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இந்த தினத்தோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு ஃபேமிலியில் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்திங்கன்னா, வீட்டு பொறுப்புகளாக இருக்கட்டும், தொழில் வாய்ப்புகளாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஷேர் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த உலக குடும்ப தினம். எந்த சூழ்நிலையிலும் யாரும் குடும்பத்தை விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட மெயின் ரூலு. ஒருத்தரோட ஃபீலிங்ஸை இன்னொருத்தர் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டே செலிப்ரேட் பண்ணுறதோட முக்கியமான நோக்கம். தென் இந்த இயரோட தீம் பார்த்திங்கன்னா குடும்பங்கள் சமத்துவமின்மை மற்றும் குழந்தைகளின் நலவாழ்வு அப்படிதான். இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர், ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா, அவங்க 2 பேர் பிரிகிறாங்க அப்படின்னா அது அந்த குழந்தைங்களோட நலவாழ்வை தான் ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசி தீர்வு காணணும் அப்படிங்கிறது தான் இந்த கருப்பொருளோட தீம். ஸோ எல்லாருமே ஒரு ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.